ஒரு அருமையான தக்காளி தொக்கு தான் பண்ணியிருக்கேன். இது தோசை கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். உங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது ஃபஸ்ட் டைம் நீங்கள் எங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தக்காளி தொக்கு பண்ணுறதுக்கு கடாய் அடுப்பில் வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் 1 ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ 10 பூண்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சிருக்கேன். இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணி பூண்டு வதங்குற வரைக்கும் கொஞ்சம் நம்ம இதை வதக்கிக்கலாம். இப்போ பூண்டு இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இப்போ மீடியம் ஃப்ளேமில் ஸ்டவ்வை வச்சுக்கலாம். வச்சுட்டு இதில் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்க போகிறோம். நான் இதில் 1 ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள். இப்போ இதில் ஒரு 4 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். இதை ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு எலந்தப்பழம் சைஸ் புளி எடுத்து வச்சிருக்கேன். இதை தண்ணியில் கரைச்சி இதில் ஊற்றிக்கலாம். இப்போ அந்த புளி கரைச்ச தண்ணி இதில் ஊற்றிக்கலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை வேக வைக்கலாம். இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இதுல கொஞ்சம் மல்லி எல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி தொக்கு ரெடி ஆயிருச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். எங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.